அவர் சிலுவையில் மரித்ததை பாவிகளாகி நம்மை ரட்சித்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்து நம்மை பரலோகம் கொண்டு போறதுக்கு தான். பாவம் செய்யாமல் வாழ்ந்து பரலோகம் செல்லும் தகுதியை அடைய முடியும் அப்படின்னு நீ போதிச்சேனா, நீ போதிக்கிற இயேசுதான் வேறொரு இயேசு. நீதான் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவன். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்தது நம்முடைய ரட்சிப்பிற்கு போதும், பரலோகம் செல்வதற்கு போதும், அதை விசுவாசித்தால் நமக்கு பரலோகத்தில் இடம் உண்டு என்று போதிக்காமல், விசுவாசிச்சா போதாது, நாம் நற்கிரியைகள் செய்யணும், நாம பாவம் செய்யாம வாழணும், அப்படி வாழ்ந்து பரலோகம் செல்லும் தகுதியை நாம சுயமா சம்பாதிக்க வேண்டும் என்று போதிக்கிற இந்த அத்தனை போதகர்களும் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள். இவர்கள் சிலுவை. லெனின், பாஸ்டர் லெனின் தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரிஸ், உங்களுக்கு தான் இந்த பதிவு. உங்கள் வீடியோவில் நான் பார்க்கும்போது விஸ்லி அவங்களுடைய வீடியோவை வச்சு, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தா மட்டும் போதும், அப்படியே நம்ம பரலோகம் போயிடலாம், எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் என்பதாக சொன்னீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சொல்லுகிற மாதிரி கிடையாது, அவங்க சொல்லுகிறது சரிதான், புரியுதுங்களா? விஸ்லி சொன்னது ரைட். அதாவது வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவானுக்கு எழுதிய நற்செய்தி 5வது அதிகாரம் 29வது வசனத்தில், அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்கிறவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ எப்படி நன்மை செய்யறவங்க ஜீவனுக்கு ஏற்ற காரியத்துக்குள்ள போவாங்க, தீமை செய்யறவங்க அக்கினி கடலுக்குள்ள போவாங்க அப்படிங்கிற மாதிரியா எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல யார் யாரெல்லாம் பரலோகத்துக்குள்ள போவாங்க அப்படிங்கிறது குறித்து வேதம் சொல்லுகிறது. 2 பேதுரு 3வது அதிகாரம் 10, 11, 14 ஆகிய வசனங்களில், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வரும் விதமாக வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியில் உள்ள அதிலுள்ள கிரிகள் எரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகளை வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சன்னதியில் காணப்பட ஜாக்கிரதையாயிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ திருடன் வருவதமாக 2ஆம் வருகை வருது, நித்திய ஜீவன அதாவது நமக்கு கொடுக்கிறதுக்காக 2ஆம் வருகையில நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அங்க எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த நடக்கை, தேவ பக்தி உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். புரியுதுங்களா? அப்போ நம்ம அப்படி இருக்கணும். அதுக்கப்புறம் எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற, தீமை செய்கிறவன் அக்கினி கடலுக்குள்ள போவான் அப்படிங்கிற வேதவாசனத்தையும் நான் முன்பே சொல்லியிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனத்தில், அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறிவீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் அப்படின்னு அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல் கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 3வது அதிகாரம் 5வது வசனம், ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகள் பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனம், பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யரும் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினி கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். பார்த்தீங்களா? அப்போ நம்ம நற்கிரியை செய்யணும். நற்கிரியை செஞ்சாதான் பரிசுத்தமான காரியத்துக்குள்ள நம்ம இருக்கணும். அதாவது பிதாவினுடைய சித்தம், நீங்க சொன்னீங்க, பிதாவினுடைய சித்தம் என்ன சித்தம்? பரிசுத்தமாய் வாழ்வது. புரியுதுங்களா? அந்த பரிசுத்தமான நடக்கையோடு கூட நாம் இருக்கணும் அப்படிங்கிறத வேதம் சொல்லுது. நீங்க பார்க்க விசுவாசித்த ஆண்டவர், அதான் மரித்தோரிலிருந்து உயிர் தெரிந்தார் என்றால் ரட்சிக்கப்படுவோம். நித்திய ஜீவனுக்குள்ள போனோம்னா நாம அவருடைய உபதேசத்தை கை கொண்டு அவருக்கு ஏற்ற பண்பு, நான் பரிசுத்தராக இருக்கிறபடினால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள், உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அவ்வளவுதான். நாம ப்ரிப்பேர் தட். நாம அவருக்கு ஏற்ற பண்புல இருந்தா தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும்.
புரியுதுங்களா? மனம் திரும்பி பிள்ளை போல் அமர்ந்திராவிட்டால் மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு நீங்க பரலோகத்துக்கு போக மாட்டீங்க. அப்போ மன்னிக்க தெரியணும். எல்லாத்தையும் காரியங்கள் இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் சொன்ன வசனத்தையே நீங்க இது பண்ணல, அதுக்குள்ள டக்குன்னு எல்லாம் முடிந்தது. எது முடிஞ்சது? ஆண்டவர் சொன்னார் 6வது வார்த்தை சிலுவையில 6ஆம் வார்த்தை, எல்லாம் முடிந்தது என்று தன் ஜீவனை விட்டார் அப்படிங்கிற வசனம் இருக்கு. எதை முடிச்சாரு? அதை நீங்க சொல்லணும்ல. அதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. அந்த வசனத்துக்குமே நிறைய காரியங்கள் இருக்கு. அவருடைய சொத்தத்தை முடித்தார். அவருடைய இங்க வர வேண்டிய பூமிக்கு உள்ள பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும், அதை முடித்தார். நியாயப்பிரமாணத்தை முடித்து வைத்தார். எல்லா விதமான காரியங்களையும் முடித்து வைத்தார். கரை திரைகளை எல்லாம் புறஜாதிக்கும் ஆண்டவருக்கும் உண்டான காரிய திரைகளை உடைத்தெறிந்தார். புரியுதுங்களா? ஆண்டவர்கிட்ட டைரக்டா போகக்கூடிய காரியங்களுக்குள்ள நம்ம இது பண்ணார். அதுக்கும் வசனம் இருக்கு. அநேக காரியங்கள் அதுல இருக்கு, சத்தியங்கள். எல்லாம் முடிந்தது அப்படின்னா முடிஞ்சது. அப்படி ஏன் சொல்லணும்? சீசர்கள்ட்ட ஏன் சொல்லணும்? நான் என்னிடத்தில் கற்றுக்கொண்ட உபதேசத்தை நீங்கள் எல்லா உலகெங்கும் போய் உபதேசித்து சொன்னதை நீங்க கை கொள்ளும்படி சீசர்கள் ஆக்குங்க அப்படின்னு ஏன் தம்முடைய சீசர்களுக்கு கட்டளையிட வேண்டும்? அதுதான் முதல்ல உங்களுக்கு தெரியணும். முதல்ல நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அதுக்கப்புறம் நான் உபதேசத்துல நிலைச்சிருக்கணும். உபதேசத்துல நிலைச்சிருந்து பிதாவின் சித்தம் என்ன? பரிசுத்தமா வாழ்றதுதான். இஸ்ரவேல் ஜனங்கள் எதுக்காக கானான் தேசத்துக்குள்ள ஒரு சாரர் போகல, ஒரு சாரர் போனாங்க? ஏன்னு கேட்டீங்கன்னா நியாயப்பிரமாண நீதியின்படி அவங்க நடக்கல, அக்கிரமமா நடந்துட்டாங்க. அதனால சடுதியில நாசமா போனாங்க. புரியுதுங்களா இல்லையா? நித்திய ஜீவனை பற்றி கொள்வதற்கு நான் பாவம் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா நான் எப்படி நித்திய ஜீவனுக்குள்ள போவேன்? புரியுதுங்களா இல்லையா? நான் ரட்சிப்பு வாங்கிட்டேன், எல்லாத்தையும் வாங்கிட்டேன், நான் எல்லா காரியத்தையும் நான் எல்லா சொல்லி சட்டைகள்லாம் பண்ணிட்டு நான் பரவாயில்ல போக முடியுமா? வேதம் அப்படி நமக்கு சொல்லவில்லை, கிறிஸ்துவும் அப்படி கற்றுக்கொள்ளவில்லை. நீங்க முதலாவது அடுத்தவங்க சொல்லாம உங்களை நீங்க நிதானித்து பாருங்க. லெவின் அவர்களே, கவனமாக இருங்கள். நீங்க நூதன புரோட்ட வேலையை பார்க்காதீங்க. அது வேதத்துக்கு புறம்பான ஒரு காரியம். இது தவறான ஒரு கருத்து.